ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம 2019 சீடெட் கொஸ்டின் பேப்பர் ஜூலையில் கண்டக்ட் பண்ண சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாஜி கொஸ்டின்ஸ் ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். சீடெட் எக்ஸாமுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் டைப் இருக்கும். மாடல் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா யோசித்து நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா எல்லா கொஸ்டினும் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் டஸ் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 அட்வொகேட்? அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 எது அட்வொகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் கல்வி சமமாக கிடைக்கிறது தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அதாவது ஹேண்டிகேப், மாற்றுத்திறனாளிகள், ஸோ எல்லா விதப்பட்டமான பிள்ளைங்களும் ஒரே கிளாஸில் படிக்கிறது தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ இது எல்லா குழந்தைங்களுக்கும் கல்வி சமமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத இது வலியுறுத்துது. செகண்ட் கொஸ்டினும் சேம் கொஸ்டின் தான். டேஸ் இஸ் த philosophy that all children have a right to get equal education in a regular school system. ஸோ ரெகுலர் ஸ்கூல் சிஸ்டத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் சமமாக கல்வி கிடைக்கிறது என்ன மாதிரி ஒரு எஜுகேஷன் அப்படி கேட்டிருக்காங்க. ஆன்சர் இன்க்ளூஷன். ஸோ சேம் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ டீச்சர் ஷுட், ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் தட் ஷி ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூஸ் ஆல் கல்ச்சர்ஸ் இன் த கிளாஸ் ரூம். அதாவது ஒரு டீச்சர் ஒரு கிளாஸில் இருக்கிற ஹிந்துனாலும் சரி, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸாலும் சரி, எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்களோட மதத்துக்கு இவங்க மரியாதை கொடுக்கணும். அவங்களோட கல்ச்சர், அவங்க என்னென்ன கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அது நல்லா இல்லை, இது இப்படி இல்லை, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்கவுங்க கல்ச்சருக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட கல்ச்சர், அவங்களோட மதிப்புகளுக்கு இவங்க மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ சில்ட்ரன் லேர்ன் எஃபெக்டிவ்லி வென், எப்போ ஒரு குழந்தைகள் ரொம்ப எஃபெக்டிவாக கல்வி கற்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தே ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டாஸ்க். ஸோ ஒரு கிளாஸ் ரூமில் சும்மா டீச்சர் நடத்துகிறத மனப்பாடம் பண்ணிவிட்டு படித்து எக்ஸாம் எழுதிட்டு அந்த மாதிரி இருக்காமல் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் ஆன ஆக்டிவிட்டீஸில் அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள படிக்க வைக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்க அந்த கல்வியை நல்லா படிப்பாங்க. ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. கொஸ்டின், சில்ட்ரன் ஷுட் டேஸ் கொஸ்டின்ஸ் இன் த கிளாஸ். அதாவது சில்ட்ரன் கொஸ்டின் கேட்கும்போது டீச்சர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி என்கரேஜ் டு ஆஸ்க். அதாவது ஒரு டீச்சர் கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட் கொஸ்டின் கேட்கும்போது நீ இதை கொஸ்டின் கேட்கக்கூடாது, நீ கிளாஸில் அமைதியாயிரு அந்த மாதிரி சொல்லாமல் ஸ்டூடெண்ட் கொஸ்டின் கேட்குறது என்கரேஜ் பண்ணணும். அவங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிலனா நெக்ஸ்ட் டே அவங்க ரெஃபர் பண்ணி அதுக்கு ஆன்சர் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டீச்சர் இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ கீ ப்ராசஸ் த்ரூ விச் மீனிங்ஃபுல் லேர்னிங் அக்கர்ஸ். ஒரு மீனிங்கான ஒரு கல்வி கற்றல் நடக்குதுன்னா அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரிப்பெட்டிஷன் அண்ட் ப்ராக்டிஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிரெக்ஷன், எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன். ஸோ இதெல்லாம் இருக்கும். லாஸ்ட் உள்ளது பார்த்திங்கன்னா மெமரைசேஷன் அண்ட் ரீகால். மனப்பாடம் பண்ணி படிக்கிறது ஒரு நல்ல ஒரு மெத்தட் இல்லை அப்படிங்கிறத இவங்க இதில் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெமரைசேஷன் அண்ட் ரீகால். இது ஒரு நல்ல மீனிங்ஃபுல்லான எஜுகேஷனுக்கு இது ஒரு நல்ல ஒரு மெத்தட் இல்லை அப்படிங்கிறத குறிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிஃப்டட் ஃப்ளூயன்சி. ஸோ கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் எபிள் டு லேர்ன் குயிக்லி அண்ட் இண்டிபெண்டன்சி. ஸோ அவங்க சீக்கிரமாக லேர்ன் பண்ணிக்கிடுவாங்க அண்ட் அவங்களாவே கல்வியை நல்லா கற்றுக்கிடுவாங்க, அப்படி இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேர்னிங் டிசேபிள்ட் ஒரிஜினல் சொல்யூஷன்ஸ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் ரீடிங். ஸோ டிசேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா ரீட் பண்ணுறதுல கொஞ்சம் லேக்ஸாக இருப்பாங்க. ஸோ டிசேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களால ரீடிங் ஒழுங்காக அவங்களால வாசிக்க முடியாது. ஸோ அதில் கொஞ்சம் டிசேபிள்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கேன் திங்க் ஆஃப் ஒரிஜினல் சொல்யூஷன்ஸ். ஸோ அவங்களாவே அவங்களுக்கூட பிரச்சனை ஏதாட்டு வந்துச்சுன்னா அதை அவங்களாவே யோசித்து அதுக்கு முடிவு எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு அட்டென்ஷன் டெஃபிசிட். இது எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெண்டன்சி டு கெட் டிஸ்ட்ராக்டட் ஈஸிலி. ஸோ எப்போதுமே அவங்க ஏதாட்டு ஒரு வேலையை பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலாக இருப்பாங்க, துருன்னு கிளாஸில் இருப்பாங்க. ஸோ இதான் ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் சில்ட்ரன்ஸ் எரர்ஸ். ஸோ குழந்தைகளோட அந்த இயலாமை வந்து என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர் ஏ பார்ட் ஆஃப் லேர்னிங் அண்ட் கிவ் அண்ட் இன்சைட் இன்டு தியர் திங்கிங். ஸோ வந்து குழந்தைகள் வந்து படிக்கும்போது ஏற்படுகிற அந்த தவறுகள் எல்லாமே அவங்க வந்து அதிலிருந்து தவறை திருத்தி கொண்டு அதுக்கப்புறம் மேற்படிப்பில் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிறது. ஸோ இந்த எரர்ஸ் வந்து டீச்சர்ஸ் என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். அதை வந்து திரும்ப அவங்க வந்து சொல்லி கொடுக்கணும். இது தவறு, இது ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் அசஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷுட் பி அ பார்ட் ஆஃப் த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மதிப்பிடுதல் அப்படிங்கிறது வந்து இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் கல்வி கற்றலில் வந்து இது வந்து ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் ஏ கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் ஃப்ரேம் லேர்னிங் இஸ். ஸோ படிப்படியாக அந்த கற்றலில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்டிவ் அண்ட் சோஷியல் இன் இட்ஸ் கேரக்டர். ஸோ ரொம்ப சுறுசுறுப்பாகவும் அப்புறம் வந்து சமூகமயமாதல் இந்த 2 குணங்களும் வந்து உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் when a teachers have positive beliefs about students and their abilities, the students. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா are eager and motivated to learn. ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே மிக நல்ல நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக உற்சாகத்தோடு அந்த டீச்சர் நடத்துகிற பாடத்தை வந்து கவனிப்பாங்க, நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எ டீச்சர் கேன் என்கரேஜ் சில்ட்ரன் டு பிகம் எஃபெக்டிவ் ப்ராப்ளம் சால்வர்ஸ் பை. அதாவது ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து அவங்க என்கரேஜ் பண்ணணும், ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனம் படைத்தவர்கள் எப்படி வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்கரேஜிங் சில்ட்ரன் டு மேக் இன்ட்யூட்டிவ் கெஸ்ஸஸ் அண்ட் டு லுக் அட் மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் டு த ப்ராப்ளம். ஸோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து அவங்க நிறைய ஒரு மல்டிபிள் பல எண்ணங்கள் அது வந்து யோசிக்க வைக்கிற மாதிரி டீச்சர் வந்து அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த பிள்ளைங்க வந்து ஒரே நோக்கில் போகாமல் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அதில் எது சரி எது தவறு அப்படிங்கிறத அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ் ஆஃப் மெத்தட்ஸ் வேர் லேர்னர்ஸ் ஓன் இனிஷியேட்டிவ் அண்ட் எஃபோர்ட்ஸ் ஆர் இன்வால்வ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். எப்போ ஒரு கல்வியாளர் வந்து அவங்களாவே தன்னோட இன்ட்ரெஸ்ட் அவங்களோட விருப்பங்கள் எல்லாத்தையும் வந்து தன்னோட கற்றலில் வந்து பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேர்னர் சென்டர் எஜுகேஷனாக இருக்கும்போது மட்டும்தான். அதாவது டீச்சர் வந்து ஒரு ஆக்டிவிட்டியை கொடுத்துடணும், ஸ்டூடெண்டாகவே அது வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், அவங்களாவே அதை படிக்கணும். அப்படிங்கும்போது அவங்களோட வெறுப்புகள் எல்லாத்தையுமே அதில் வந்து அவங்க வந்து பயன்படுத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. Next question, what principle does following highlight? Students who do not perform well feel that they are not good enough and feel demotivated. They are then likely to give up easily without trying to persisting in doing task. So cognition and emotions are not separable. இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இப்போ காக்னிஷன் அதாவது ஒரு மாணவன் வந்து மனநிலையில் சந்தோஷமாக இருந்தால் தான் அவனால் அந்த கல்வியை வந்து நல்ல நிலையில் வந்து கற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த காக்னிஷன் அண்ட் இமோஷனை வந்து பிரிக்க முடியாது, ரெண்டுமே தொடர்புடையது அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ப்ரைமரி சோஷியலைசிங் ஏஜென்சி? சமூகமயமாதல் எது வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஃபேமிலி. ஃபஸ்ட்டு வந்து தான் குடும்பம் அப்படிங்கிறது தான் வந்து சமூகமயமாதலுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக வந்து இருக்குது. Next question, the major proposition of Jean Piaget's theory is that. ஜீன் பியாஜெட் தியரி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் திங்கிங் இஸ் குவாலிட்டேட்டிவ்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அடல்ட்ஸ். அதாவது குழந்தைகளோட அந்த எண்ணுதல் அப்படிங்கிற பண்பு வந்து அடல்ட்ஸை விடைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப குவாலிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜெண்டர் இஸ் அன். ஜெண்டர் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட், அதாவது சமூகத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒன்று தான் இந்த ஜெண்டர், ஆண் பெண் வேறுபாடு எல்லாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி ஐடென்டிஃபைஸ் த ப்ராட் டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்? ஸோ ப்ராட் டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல், காக்னிட்டிவ், சோஷியல் அண்ட் இமோஷனல். இந்த இவ்வளோ தான் வந்து ப்ராட் டொமைன்ஸ் ஆஃப் லேர்னிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் இன்டெலிஜென்ஸ் இஸ் கரெக்ட்? ஸோ இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் இஸ் மல்டி டைமென்ஷனல் இன்வால்விங் செவரல் எபிலிட்டிஸ் நாட் என்டையர்லி மெஷரபிள் பை இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். ஸோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஒரு மல்டி டைமென்ஷனல் அப்படின்னா
இன்டெலிஜென்ஸ் புத்திசாலித்தனம் வந்து எல்லாமே கலந்துருக்கும். இது வந்து இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் மூலமாக வந்து மட்டுமே வந்து இதை அளவிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் இன் ப்ரோக்ரெசிவ் எஜுகேஷன் சில்ட்ரன் ஆர் சீனஸ். ப்ரோக்ரெசிவ் எஜுகேஷனாலே ஆக்டிவிட்டிவ் லேர்னிங். ஸோ அதில் சில்ட்ரன் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆக்டிவ் எக்ஸ்ப்ளோரர்ஸ். அதாவது ரொம்ப ஆக்டிவாக புதுமைகளை தேடி புது விஷயங்களை வந்து செய்வாங்க. ஸோ இப்படி தான் ஆக்டிவ் எக்ஸ்ப்ளோரர்ஸாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க இந்த ப்ரோக்ரெசிவ் எஜுகேஷனில். நெக்ஸ்ட் கொஸ்டின் அக்கார்டிங் டு லெவ் வைகாட்ஸ்கை லேர்னிங் இஸ். அதாவது வைகாட்ஸ்கை லேர்னிங் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா எ சோஷியல் ஆக்டிவிட்டி. அதாவது சமூகத்தில் அவங்க வந்து கற்றக்கூடிய ஒரு செயல்கள் அப்படின்னு இந்த கற்றல் பற்றி வந்து சொல்கிறாங்க. Which of the following characterizes a child in the pre-operational stage? ப்ரீ-ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் குழந்தைகள் வந்து எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ரெவர்சிபிலிட்டி ஆஃப் தாட். அதாவது அவங்க வந்து ஒரு விஷயத்தை முழுமையாக அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியாது. 2 விதமாக அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் சில்ட்ரன் அண்ட் தேர் லேர்னிங் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் all children are naturally motivated to learn and are capable of learning. ஸோ எல்லா சில்ட்ரனும் இயற்கையாகவே அவங்க வந்து கற்றுக்கக்கூடிய அறிவு இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் there are individual variations in the rate of motor development yet the sequence of motor development is from dash to dash. ஸோ மோட்டர் டெவலப்மெண்ட் வந்து எதுலேருந்து எது வரை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் மோட்டார் டெவலப்மெண்ட் டு ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட். அதாவது கிராஸ் மோட்டர்னால் ஃபஸ்ட்டு ஃபிங்கர்ஸ் கைகளால் வந்து சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு அது பிள்ளைங்க பழகும். அதுக்கப்புறம் வந்து லார்ஜ் மசில்ஸ் யூஸ் பண்ணி நிறைய வேலைகள் செய்வாங்க. ஸோ இது கிராஸ் மோட்டர் டெவலப்மெண்ட்டில் இருந்து அவங்க வந்து ஃபைன் மோட்டர் டெவலப்மெண்ட்க்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் த பீரியட் தட் இனிஷியேட்ஸ் த டிரான்சிஷன் டு அடல்ட்ஹுட் இஸ். ஆன்சர் அடல்சென்ஸ். ஸோ அடல்ட்ஹுட் வந்து டிரான்சிஷன் என்ன பார்த்தீங்கன்னா அடல்சென்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் அக்கார்டிங் டு ஜீன் பியாஜெட் சில்ட்ரன். ஜீன் பியாஜெட் குழந்தைகளை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்லி கன்ஸ்ட்ரக்ட் நாலேஜ் ஆஸ் தே மெனிப்புலேட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்டு. ஸோ குழந்தைகள் வந்து படிப்படியாக அவங்களோட அறிவு சார்ந்த செயல்களை வந்து அவங்களாவே வடிவமைப்பாங்க, அவங்களாவே கற்றுக்குவாங்க அப்படின்னு வந்து ஜீன் பியாஜெட் குழந்தைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் லெவ் வைகாட்ஸ்கை ரெஃபர்ஸ் டு த வெர்பல் டயலாக்ஸ் தட் சில்ட்ரன் ஹேவ் வித் தெம்செல்ஸ் அஸ். லெவ் வைகாட்ஸி சில்ட்ரன் வந்து தானாக பேசிக்கிற அந்த பேச்சு வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ப்ரைவேட் ஸ்பீச். நெக்ஸ்ட் கொஸ்டின் அசோசியேட்டிங் டாய்ஸ் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் க்ளோதிங் ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸ் ஆக்குபேஷன்ஸ் அண்ட் கலர்ஸ் வித் ஸ்பெசிஃபிக் செக்ஸ் இஸ் ஏ டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கிறது எதை பற்றியும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டீரியோ டைப்பிங், ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பிங் ஆன்சர். அதாவது பெண்ணாக கலராக இருக்கணும், ஆண் வந்து இந்த வேலையை தான் செய்யணும், பெண் இந்த வேலையை தான் செய்யணும், இப்படி வேறுபாடு இருக்கிறதா வந்து ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் அன் எலிமெண்ட்ரி கிளாஸ் ரூம் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டேஷ் த எக்ஸ்பீரியன்சஸ் தட் ஏ சைல்டு பிரிங்ஸ் வித் ஹர். ஸோ எலிமெண்ட்ரி கிளாஸ் ரூம் 1 to 5th கிளாஸில் வந்து குழந்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் என்ன பண்ணுன்னா நிறைய அனுபவங்களில் வந்து அவங்க வந்து வளர்த்துக்கணும், அதன் மூலமாக நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next question, a child argues that Haynes shouldn't steal the drug because he will be caught and sent to jail if he does so. According to Kohlberg, which stage of moral understanding does the child fall under? அதாவது இதை திருடாத, இதை திருடினா நீ வந்து ஜெயிலுக்கு போவ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது எதை சொல்லுது, அதாவது கோல்பர்க்லோட எந்த ஒரு மாரல் வேல்யூன்னு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா த பனிஷ்மெண்ட் அண்ட் ஒபீடியன்ஸ் ஓரியன்டேஷன். அதாவது தவறு பண்ணால் நம்மளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும், ஒபீடியண்ட்டாக தவறு பண்ணாமல் இருந்தால் நமக்கு மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு இந்த கோல்பர்க் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு மாரல் வேல்யூ தாட்ஸாக சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.